அஸ்ஸலாமு அலைக்கும். இதுக்கு 2 to 3 டேஸ் முன்னாடி வரைக்கும் சரியான கன்ஃபியூஷன் தாங்க. பெருநாளுக்கு என்ன ஸ்வீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. எங்கள் வீட்டில் ஸ்வீட் அப்படின்னு சொன்னாலே வந்து பார்த்திங்கன்னா பால் பாயசம் தான். எந்த ஃபங்க்ஷனாக இருந்தாலும் சரி, பெருநாள் எல்லாத்துக்குமே அக்கா செய்கிற அந்த ஃபேன்சி இன்க்ரீடியன்ட் எதுவுமே இல்லாமல் சிம்பிளாக செய்வா. இந்த ரெடிமேட் மிக்ஸ் இருக்கு இல்லையா, அது வச்சு பண்ணுற ஒரு பால் பாயசம் எங்கள் எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப ஃபேவரட். ஆனால் அக்கா செய்கிற பால் பாயசம் செஞ்சால் பிரியாணி எல்லாம் சாப்பிட்டு ஈவினிங் டைமில் தான் குடிக்க முடியும். பட் நான் செய்ய போகிற இந்த ஸ்வீட் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் ஊர் சைடில் ரொம்ப ஃபேமஸ். பிரியாணி கூடயே வச்சு சாப்பிடுவாங்க. எந்த கல்யாணத்துலையுமே இந்த ஸ்வீட் இல்லாமல் பார்க்க முடியாது. நான் செய்கிற ஸ்வீட்ஸ் எல்லாத்துலேயும் வச்சு என்னோட மோஸ்ட் ஃபேவரட் இந்த டிஷ் தான். ஸோ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வெள்ளை பூசணிக்காவோட சக்கையும் தண்ணியும் தனித்தனியாக எடுத்து வச்சு கடாய் சூடானதும் வெள்ளை பூசணிக்காவோட தண்ணி நம்ம எடுத்து வச்சிருக்கோம்ல, அதை ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். அது நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா வெள்ளை பூசணிக்காவோட இந்த சக்கை இருக்குல்ல, அதையும் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 15 மினிட்ஸ் வரைக்கும் இந்த சக்கை இந்த தண்ணியிலே நல்லா வேகட்டும். அடுத்ததாக இதில் கலருக்காக கொஞ்சம் குங்குமப்பூவும் வாசத்துக்காக கொஞ்சமாக வந்து கார்டமன் பவுடர்ஸும் வந்து ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு 5 மினிட்ஸ் இது நல்லா குக் ஆகட்டும். இது நல்லா குக் ஆகிட்டு இருக்கும்போது நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து மெலான் சீட்ஸ் இதில் ஆட் பண்ணுறேன். எங்கள் ஊர் சைடில் கிடைக்கிற அல்வாவில் இந்த மெலான் சீட்ஸ் இருக்கும், நான் பார்த்துருக்கேன். அதனால தான் நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். சர்க்கரையோட அளவு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு 2 கப் அளவு அந்த பூசணிக்காய் சக்கை வந்து கிடச்சிது. நான் 1.5 கப் அளவு சர்க்கரை நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. இதில் கிண்டிகிட்டே இருக்கணும். அதுதான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் வேலை. திட்டத்தட்ட ஒரு 1 மணி நேரம் ஆச்சு எனக்கு கிண்டி வந்து இதை எடுக்கிறதுக்கு. தண்ணி ஓரளவுக்கு வத்துனதுமே நம்ம இதில் நெய் ஆட் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். மொத்தமாகவே 5 டீஸ்பூன் நெய் தாங்க இந்த அல்வாவுக்கு நான் ஆட் பண்ணியிருக்கேன். அதுவே வந்து சூப்பர் கிளாஸியாக செம்ம டேஸ்டியாக இருக்கும். சரி, இந்த சைடு அல்வா வேகட்டும். அதுக்குள்ளே நம்ம கொஞ்சமாக நெய் சூடு பண்ணி முந்திரி பருப்பு இதில் வறுக்க போகிறோம். முந்திரி பருப்புமே நிறைய ஆட் பண்ணும்போது நல்லா டேஸ்டியாக இருக்கும்ல அல்வாக்கு. ஸோ அதுக்காக முந்திரி பருப்புமே ஆட் பண்ணி நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். அதை நல்லா சூட்டோடைய அந்த அல்வா மேலே வந்து கொட்டிடுங்க. இதெல்லாம் சேர்த்தி தாங்க மொத்தமாக 5 டீஸ்பூன் நெய் தான் ஆட் பண்ணியிருக்கேன். இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அல்வாவில் இப்போவே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ட்ரை ஆக ஆரம்பிச்சிருச்சு. கிட்டத்தட்ட 1 hour ஆச்சு. அந்த நல்ல ஒரு கிளாஸி ஃபினிஷ் நமக்கு வரணும். அது வரைக்கும் நம்ம இதை வந்து நல்லா கிண்டணும். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அல்வா அந்த டேஸ்ட்டில் வந்து வரும். கொஞ்சம் ரெடி ஆனதுமே போதும்னு சொல்லிட்டு தண்ணியோடு இறக்கிட்டோன்னா டேஸ்ட் நல்லா இருக்காது. இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. அந்த தண்ணி எதுவும் இல்லாமல் அல்வா மாதிரி திரண்டு வந்திருக்கும். இந்த ஸ்டேஜ் தான் பர்ஃபெக்டான ஸ்டேஜ். இந்த டைமில் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து சர்வ் பண்ணிக்கலாம். நான் வந்து நெக்ஸ்ட் டே தான் சர்வ் பண்ணேன். பெருநாக்கு என்னோட கான்ட்ரிபியூஷன் இந்த ஸ்வீட் மட்டும்தான். அப்போது பிரியாணி விட ஸ்வீட் தான் செம்ம டேஸ்டியாக இருக்குது அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும், அப்படி தான் இருந்துச்சு எனக்கு.